எல்லா தர்காவுக்கு போனீங்கன்னாவே சில முக்கியமான ஸ்தலங்களில் அப்படி தெரியாதவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். போனோம்னாவே 2 பக்கமும் பூட்டு போடுற இடம் உண்டு. அவங்க பேரை சொல்லி பூட்டு போட்டுட்டு பின்னாடி பக்கமே வந்து அவங்க தலையை சுற்றி அந்த 2 சாவியுமே கொத்த அந்த பூட்டில் அவ்வளோ ஒரு ஐதீகம் உண்டு. அந்த இடத்துல போய் தர்காக்களில் நம்ம போடும்போது நம்ம எதிரிகள் வந்து நம்ம சொல்லி போடும்போது அந்த பூட்டிலையோ சாவிலையோ ஒன்றும் கிடையாது. அது முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற அந்த இதுக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடுற மாதிரி அங்கே இருக்கிற சக்தி கிட்ட நம்ம மனக்கவலையை நினச்சிக்கிட்டு அங்கங்கே உள்ள ஒரு வழிபாடு அந்தந்த தர்காவுக்கு ஒரு முறைகள் உண்டு. அங்கே போனாவே தெரிஞ்சிடும். இந்த தர்காவுக்கு போனால் இங்கே இது வழிமுறை, ஏன்னா அங்கே எல்லோரும் செய்கிறத பார்த்தே நம்ம செய்துட்டு வரலாம். அந்த தர்காவுக்கு போனால் ஒரு இது வழிமுறைகள் உண்டு, வேறு தர்காவுக்கு போனால் ஒரு வழிமுறைகளோ ஒரு ஃபாத்தியம் பண்ணுறதோ என்ன வழிமுறைகளோ அங்கே போனால் எந்த தர்காவுக்கு போனாலும் அதிகமாக பிரச்சனை நடக்கிறவங்க, மனைவி எனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது, இப்போ தண்ணி போட்டு அடிக்க வரவங்க, என்கிட்ட ரொம்ப இதாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ரொம்ப குறைச்சல் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த மாதிரி ஆளுங்க அதை செய்வாங்க. எல்லாருமே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு கை கால் வந்து நமக்கு அடிப்பட்டது, வலி இருக்குது, அது வந்து சரியாகலை, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வைங்களேன், அங்கே வெளியே கடைகளில் விற்பவங்க ஒரு கை மாதிரியோ கால் மாதிரியோ ஒரு வெள்ளியிலையோ ஒரு செப்புலையோ விற்பவாங்க. அதை நம்ம கையோ காலோ, இப்போ நான் கை குணமாயிட்டா நான் வாங்கி உனக்கு செலுத்துகிறேன், நான் ஒரு கண் சரியாயிட்டா நான் கண் பிரச்சனை செலுத்துகிறேன்னு சொல்லி போடுறோம் இல்லையா, நமக்கு அதுக்கு பிரச்சனை குணமாச்சுன்னா அதை வாங்கி தலையை சுற்றி அங்கே போட்டுட்டு வந்துடணும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜின்னை வைத்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த எதிரிகள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, இல்லை தொழிலில் போட்டி ஏற்படுறது, நம்மளை விட இன்னொருத்தவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து தாங்க முடியாம அவங்களுக்கான சில விஷயங்கள் எல்லாம் செய்து அவங்களுடைய தொழிலை வந்து முடக்கிறது, இல்லை அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய இந்த மாந்திரீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. இப்போ ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, யாரோ வந்து எங்களுடைய தொழில் சார்ந்த எதிரிகள் யாரோ எங்களுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, எங்களுக்கு தொழில் விருத்தி இல்லை, லாபம் இல்லை, தொடர்ந்து எங்களுக்கு சறுக்கல் இருந்துட்டே இருக்கு, இல்ல எதிரிகள் தொல்லை எங்களால தாங்கவே முடியல, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சார். இன்னைக்கு காலகட்டத்துக்கு எதிரி இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஒருத்தரை விடாம அரசியல் முதற்கொண்டு, சினிமா துறை முதற்கொண்டு, வியாபாரத்துல இருந்து கூலி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் எதிரி இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது, யாரும் கிடையாது. சரிங்களா? எதிரியே இல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு சரிங்களா, இப்போ இதை வளர்ந்துட்டாவே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாண்டிட்டாவே பல வழியில் பல விஷயங்கள், ஒரு பெண்ணால் ஒரு எதிரி வருவாங்க, ஒரு பழக்க வழக்கத்தால் எதிரிகள்னு பல விஷயங்கள் உண்டு. அதில் நான் எதுக்காக இதை மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்னா, எல்லாமே எங்கேயும் போய் முடியாதவங்க, மீள முடியாதவங்க, நான் சொல்கிற மாதிரி தர்காவில் பூட்டு 2 வாங்கிக்கிங்க. 2 சைடும் பூட்டு போடுற இடம் எல்லா தர்காவிலையும் உண்டு. பூட்டு போடணும். இந்த ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு, எல்லா தர்காவுக்கு போனீங்கன்னாவே சில முக்கியமான ஸ்தலங்களில் அப்படி தெரியாதவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். போனோம்னாவே 2 பக்கமும் பூட்டு போடுற இடம் உண்டு. அவங்க பேரை சொல்லி பூட்டு போட்டுட்டு பின்னாடி பக்கமே வந்து அவங்க தலையை சுற்றி அந்த 2 சாவியுமே கொத்த அந்த காவா மாதிரி தண்ணி போகும், இல்லை அங்கே கிணறு இருக்கும், ஏதாவது அங்கே ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அந்த இடத்துல போடணும். தர்காக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி இருக்கும். அந்த இடத்துங்களில் அந்த பொருளை தலையை சுற்றி போட்டுட்டோம்னா நம்ம கிட்ட அவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி அவங்க போக முடியாதவங்க, எங்கே தர்காவுக்கு போக முடியாதவங்க, மாந்திரிக முறையில் எங்கள் முறையில் தான் வழிமுறைப்படுத்துகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்க பேருக்கு ஒரு பொம்மை சொல்லி தருவேன். அதை கொண்டுட்டு போய் அவங்க மரத்துங்களில் அடிக்க சொல்லுவேன். ஆணி வச்சு அடிக்கணும். அதை ஆணி வச்சு அடிக்கும்போது அவங்க அதோடு அடங்கிடுவாங்க. 2வது அந்த எதிரிங்க பிரச்சனையே நமக்கு வராது. ஓகே, இந்த பூட்டுறதுனால எப்படி சார் பிரச்சனை சரியாகுது? பூட்டுறதால சரியாகலம்மா. அந்த பூட்டில் அவ்வளோ ஒரு ஐதீகம் உண்டு. அந்த இடத்துல போய் தர்காக்களில் நம்ம போடும்போது நம்ம எதிரிகள் வந்து நம்ம சொல்லி போடும்போது அந்த பூட்டிலையோ சாவிலையோ ஒன்றும் கிடையாது. அது முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற அந்த இதுக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடுற மாதிரி, அங்கே இருக்கிற சக்தி கிட்ட, அந்த சக்தி இங்கே கிட்ட நம்ம ஒப்படைச்சிடுற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ மாந்திரிக முறையில் இப்போ பெரிய பெரிய இடத்துல செய்கிறவங்கெல்லாம் வெளியே எங்கேயும் போக முடியாது, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாம் வெளியே போக முடியாது, எங்கள் கிட்ட செய்துக்குவாங்க. பாமர மக்கள், இல்லாத மக்கள், இப்போ ஏழைங்க ஒன்று கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறது. சரிங்களா? இதை வந்து நம்ம சொல்கிறதால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க போய் செய்துக்கலாம். அதுக்கு உண்டான அனுமதி என்கிட்ட கேட்டாக்கா அதுக்கு நான் சொல்லுவேன், செய்திடலாம். பூட்டு அம்மா, இப்போது நீங்கள் கேட்குறீங்க, வாஸ்தவம் தான், பூட்டு போட்டால் எப்படி பிரச்சனை முடியுதுன்னு. ஏன் கோடி ரூபா கொடுத்து பஸ்ஸு வாங்கினா கூட எலுமிச்சை பழத்தை கீழே வச்சு ஏற்றுறோம், நம்ம பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறோம், அதில் என்ன தீர்ந்துடுது?
வேற எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, வேற எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தானே. நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாரி ஒரு சில வீடு படிக்கணும்னா வீட்டுக்கு சாங்கியம் பண்றோம்னாக்கா, ஒரு 10 கோடி ரூவா போட்டு கட்டுற வீட்டுக்கு சாங்கியம் பண்றோமா இல்லையா? அதே மாரி தான் இதுவும். இந்த இது சாங்கியங்கள் தான் இது. இதுல மூலியமா செய்து நம்ம பிரச்சனைய குறைச்சுக்கிறது தான் பார்க்கணும் நம்ப. ஓகே. இப்போ அந்த பூட்டு வாங்கி தர்கால பூட்டணும்னு சொன்னீங்க. இது எந்த கிழமை, எந்த நேரத்துல இதெல்லாம்? இப்படியெல்லாம் நாள் கிழமெல்லாம் கிடையாது. என்னைக்கு போனாலும் போயிடலாம். தர்காக்கள்ல பொறுத்தவரைக்கும் நம்ம ஆபத்த காப்பாத்தக்கூடியது, இன்னைக்கு முழு பலம் உள்ள இடமே தர்காக்கள் தான். ஏன் சார் தர்காக்கு அவ்ளோ பலம்? சக்தி உண்டுமா, அது நானா ஏற்படுத்தல. ஆதி காலத்துல இருந்து இருக்கிறது. நாங்களே அங்க போய் வழிமுறைக்காகலாம் போவோம். அது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, அங்க சக்திகள் உண்டு. அதனால தான் அங்க ஜனங்க போய் அடையிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு இந்துக்கள் மட்டும் தான் போவாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு முஸ்லீம்கள் மட்டும் தான் போவோம். கிறிஸ்டியனுக்கு சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா ஒரு தர்காவுக்கு வந்து எந்தவித தர்காவும் எடுத்துக்கங்க. எல்லா மதத்தினரும் நீங்க அங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற இடமே தர்காக்கள்ல மட்டும்தான். அங்க தான் நன்மை கிடைக்குது. மக்களா இருக்கிறாங்க. அப்போ வர மக்கள் எல்லாமே போறாங்கன்னா, எல்லா மதத்தினரும், எல்லா சமூகத்தினரும் போய் சேர்றாங்கன்னா, எதுக்காக சேர்றாங்க? அங்க நல்லது இருக்குது. இல்ல அங்க போய் என்ன என்ன மாதிரியான முறைகள்ல நம்ம ஒண்ணுமே நீங்க செய்ய தேவையில்ல. எந்த முறைகளுமே நீங்க செய்ய தேவையில்ல தர்காவுல போயெல்லாம். நம்ம மனக்கவலைய நெனச்சுக்கிட்டு, அங்கங்க உள்ள ஒரு வழிபாடு அந்தந்த தர்காவுக்கு ஒரு முறைகள் உண்டு. அங்க போனாவே தெரிஞ்சிரும். இப்போ இந்த தர்காவுக்கு போனா இங்க இது வழிமுறை. ஏன்னா அங்க எல்லாரும் செய்யறத பார்த்தே நம்ம செய்துட்டு வரலாம். அந்த தர்காவுக்கு போனா ஒரு இது வழிமுறைகள் உண்டு. வேற தர்காவுக்கு போனா ஒரு வழிமுறைகளோ, ஒரு ஃபாத்தியா பண்றதோ, என்ன வழிமுறைகளோ அங்க போனா எந்த தர்காவுக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க நமக்கு சொல்லிடுவாங்க. அந்த கடைகள்ல போய் நின்னாவே, இத எப்படி செய்யணும்? இத என்ன செய்யணும்? அங்கங்க ஒரு ஆள் உண்டு. அத போய் கேட்டாவே சொல்லுவாங்க. அதன்படி நம்ம செய்தாவே போறோம். இது இப்ப நம்ம மவுண்ட் ரோட்லயே ஒரு தர்கா உண்டு. நான் மாசம் மாசம் நிக்க மாட்டேன். போய் தான் போவேன். அந்த மாரி எல்லா இடத்துலகளுமே நம்ப போயிட்டு அவங்கவங்க முறைக்கு ஏத்த மாரி அங்க போனீங்கன்னாவே, அங்கங்க ஒரு வழிபாடு முறைகள் விடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதன்படி நம்ம செய்தாவே போறோம். ஓகே. பொதுவாவே இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த பூட்டு பூட்டுனா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? கணவன் மனைவியில அதிகமா பிரச்சனை நடக்கிறவங்க, என் மனைவி எனக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்ப தண்ணி போட்டு அடிக்க வர்றவங்க, என்கிட்ட ரொம்ப இதா இருக்கிறவங்க, இந்த மாரி ஆளுங்க வந்து ஒரு வீட்ல வந்து ரொம்ப குடைச்சல் பிரச்சனை இருக்குதுன்னா, அந்த மாரி ஆளுங்க அத செய்வாங்க. எல்லாருமே போடலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, ஒருத்தவங்கள அழிக்கிறதுக்காக அது போடுறது கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? யார்ட்டயும் இந்த பிரச்சனைய முடிச்சுக்கிறதுக்காக தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போடுறது தான் அது. இத நானே என் கிளையன்ட்டுக்கு நெறைய பேருக்கு சொல்லி, நெறைய இடத்துக்கு சொல்லி விடுவேன். இப்போ ஒரு பொண்டாட்டி சத்தம் போடுறாங்கன்னா, போய் அடி உதன்னு அடிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. அது அடங்க போறதும் கிடையாது. அந்த அந்த அம்மாச்சி அங்க போன அந்த தர்காவுக்கு போயி, சில தர்காக்கள்ல எல்லா தர்காவும் நெறைய தர்காவுக்குள்ள போயி, அத வேண்டிக்கிட்டு போட்டுட்டு வர்றது தான். பிரச்சனை குறையும், குடும்பம் அமைதியா ஒற்றுமையா இருக்கும். இது தர்கால மட்டும் தான் போடணுமா சார்? ஆமாம்மா. இது வந்து பூட்டு போடுறது வந்து தர்காவுகள மட்டும் தான் போடணும். வேற எங்கேயும் போட முடியாது. ஓகே. இந்த பரிகாரத்துக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா சார்? இந்த தர்கால பூட்டு போடுறது. தர்காவுக்கு பரிகாரம்ன்றதுக்கு பேரெல்லாம் ஒண்ணும் கிடையாதும்மா. இங்க போனீங்கன்னாவே நெறைய பரிகாரங்கள் உண்டு. தர்காகல்லயே. ஆமா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்காக கட்டுவாங்க. சரிங்களா? கல்யாணம் ஆகாதவங்க மாங்கல்யம் கட்டுவாங்க. அதே மாரி நெறைய உண்டு அங்க. எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரங்கள் உண்டு. இப்போ நமக்கு ஒரு கை, கால் வந்து நமக்கு அடிபட்டது, வலி இருக்குது. அது வந்து சரியாகல. இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வையுங்களேன். அங்க வெளிய கடைகள்லயே விப்பாங்க. ஒரு கை மாதிரியோ, கால் மாதிரியோ, ஒரு வெள்ளியிலயோ, ஒரு செப்புலயோ விப்பாங்க. அத நம்ப கையோ, காலோ இப்ப நான் கை குணமாயிட்டா நான் வாங்கி உனக்கு செலுத்துறேன். நான் ஒரு கண்ணு சரியாயிட்டா நான் கண்ணு பிரச்சனை செலுத்துறேன்னு சொல்லி போடுறோம் இல்லையா? நமக்கு அது பிரச்சனை குணமாச்சுன்னா, அத வாங்கி தலைய சுத்தி அங்க போட்டுட்டு வந்துரணும். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அத தலைய சுத்தி நம்ம கையோ, காலோ நம்ம எது உடல் பாகம் எங்க போச்சோ, அந்த பொருள் அந்த கடைகள்ல முன்னாடியே விப்பாங்க. தர்காக்கள்ல எல்லா தர்காலும் முன்னாடியே விப்பாங்க. அதே மாரி இப்ப நம்ம கைக்கு ஒரு சரியில்ல, அந்த வலி போச்சுன்னா போடணும்னா, அந்த கைய வாங்கிட்டு போய் தலைய சுத்தி போடலாம். கால்ல அடிபட்டிருந்தா அந்த கடைக்கு முன்னாடியே விப்பாங்க. வாங்கி போட்டு வரலாம். அந்த மாரி பல விஷயங்கள் செய்யலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தர்காவில நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். குறிப்பா இந்த எதிரிகள், தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூட்டு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.